அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு கடகராசி அன்பர்களுக்கு இந்த நடக்கவிருக்கும் தமிழ் புத்தாண்டு பலன்கள். அதாவது குரோதி வருடம் முடிந்து விசுவாவசு வருடமானது ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி, அதாவது திங்கட்கிழமையில் துலாம் ராசியில் பிறக்கவிருக்குங்க. இந்த நிகழ்வு காலகட்டங்களில் இந்த ஆண்டுக்குள்களுடைய மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் மாதம் 29ஆம் தேதி ஆல்ரெடி சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் பயிற்சி அடைஞ்சிட்டாருங்க. அடுத்ததான் இந்த மே மாதத்தில் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் 8ஆம் இடத்திற்கு பயிற்சியும், 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது 2ஆம் இடத்திற்கும், அதாவது உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடம், அதாவது மிதுன ராசிக்கு பயிற்சி அடைய இருக்கிறார். இந்த நிகழ்வு காலகட்டங்கள், அதாவது இந்த விசுவாவசு வருடம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்பு பலனை கொடுக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. கடகராசி அன்பர்கள் சந்திர பகவானை அதிபதியாக கொண்டவர்கள். எல்லா விஷயத்தையுமே சுறுசுறுப்புடனும் தன்னம்பிக்கையுடனும் செய்து காட்டக்கூடிய ஒரு நபர்கள். எப்போவுமே ஆக்டிவாக இருப்பாங்க. ஒரு விஷயத்தை இவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டோம்னா அந்த விஷயத்தை முடிக்கிற வரைக்கும் அடுத்த வேலையை செய்யவே மாட்டாங்க. அவ்வளோ ஆக்டிவாக இருக்கும். தன்னை சுற்றி இருக்கிறவங்களும் எப்போவுமே மகிழ்ச்சியாக வச்சுக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள். இந்த நபர்களுக்கு கடந்த சில காலகட்டங்களாக பார்த்திங்கன்னா அஷ்டம சனியால் அனுபவித்த வலியும் வேதனையும் படாத பாடு போட்டு படுத்தியிருக்கோங்க. ஏன்னா இந்த காலகட்டங்களில் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிட்டேங்க. எல்லாமே நல்லபடியாக தாங்க போச்சு. எல்லாத்தையும் ஆரம்பிக்கும் போது நல்லா தான் இருந்தது. எல்லாமே பர்ஃபெக்டாக தான் போச்சுங்க. ஆனால் அது கொஞ்ச நாள் கடைசி இந்த காலகட்டங்கள் இந்த சனி பயிற்சி நடக்கக்கூடிய கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா திடீர்னு எல்லாமே மாறிடுச்சுங்க. வாழ்க்கையே தலைகீழ தான் புரட்டி போட்டுச்சு. என்ன நடந்ததுன்னே தெரியல. அதை தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளேயே இவ்வளோ பிரச்சனைகளும் நடந்துருச்சுங்க. என்னுடைய வளர்ச்சியை பார்த்து ஊரே பொறாமப்பட்டது. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை என்னால் வெளியே தலை காட்ட முடியாத அளவுக்கு நிலைகள் அப்படிங்கிறது மாறிடுச்சு. உனக்கு என்னப்பா எல்லாமே நல்லா தானே போயிட்டு இருந்தது, ஏன் திடீர்னு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி மற்றவங்க நம்மளை நலம் விசாரிக்கக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் மாறிடுச்சிங்க. வந்துட்டு இருந்த வருமானம் எல்லாமே தடைப்பட்டு போச்சுங்க. தொழிலில் பெரிய ஒரு நஷ்டம் அப்படிங்கிறது உருவாயிருச்சு. திடீர்னு இதை பற்றி யோசித்து பார்க்குறதுக்குள்ளேயே என்னோடய வாழ்க்கை அப்படியே தலைகீழ தான் புரட்டி போட்ட மாதிரி ஆயிடுச்சுங்க. ஆரம்பிக்கும் போது எல்லாம் நல்லா தான் இருந்தது, கரெக்டாக தான் பார்த்துருந்தேன், எந்த விதத்தில் எந்த தவறும் செய்யலைன்னா என்னுடைய நேரங்காலங்களை என்னமோ தெரியலைங்க. ஒன்றுன்னா எல்லாமே லாக் ஆக ஆரம்பிச்சது. இன்றைக்கி எல்லாத்தையுமே இழந்துட்டு இன்றைக்கி ஒன்றுமே இல்லாமல் நின்றுட்டுருக்கிறேன். எந்த விஷயம், அதாவது யாரெல்லாம் என்னை பார்த்து பொறாமப்பட்டாங்களோ இன்றைக்கி அவங்களே என்னை பார்த்து வருத்தப்படக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் மாறிடுச்சுங்க. இந்த மதிப்பு, மரியாதை, கௌரவம், அந்தஸ்து எல்லாமே போச்சுங்க. தொழிலில் பெரிய நஷ்டங்க, பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், கடன் இதனால் அதிகமானதுனால நிறைய பேர்த்துக்கிட்ட என்னால் அந்த கடனை சமாளிக்க முடியாத அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படி ஏற்பட்டுச்சுங்க. இந்த காரணத்திலேயே பார்த்திங்கன்னா வம்பு வழக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாமே எனக்கு எதிராகவே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த நிலை, இந்த காலகட்டங்களில் எப்படி எல்லாத்தையுமே சமாளிக்க முடியும், எதனால் இந்த மாதிரி ஒரு தடுமாற்றம் வந்துச்சு, ஸோ அந்த 7.5 சனி ஏதாவது முடிஞ்சதுன்னா பரவாயில்ல, இந்த 7.5 சனினால தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் நடந்துட்டு இருந்ததா, இந்த அஷ்டம சனினால தான் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு இருந்ததா, இல்லை அடுத்தது வரக்கூடிய குரு பயிற்சினால் ஏதாவது மாற்றங்கள் வருமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கிறேங்க. ஏன்னா எனக்குன்னு ஒரு நிலை வந்தது, என்னுடைய சூழ்நிலையை மாற்றுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பாக அந்த நிலையிலேருந்து நான் டோட்டலாக வெளியே வந்துடுவேன். மறுபடியும் என்னுடைய இழந்த இழப்புகள் எல்லாத்தையுமே மீட்டெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது அந்த வாய்ப்புக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு இந்த அஷ்டம சனியானது கண்டிப்பாக உங்களை விட்டு விலகிருச்சுங்க. அதே நேரத்தில் இந்த வரக்கூடிய காலகட்டங்களில் குரு பகவானுடைய பயிற்சியும் இந்த ராகு கேது பயிற்சிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க. அதாவது இந்த பாக்கிய சனி என்று சொல்லக்கூடிய காலகட்டங்கள், அதாவது உங்களுக்கு எல்லா விதமான அற்புத பலன்கள் அப்படிங்கிறது கொடுக்க போகுது. வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. விட்ட இடத்துலேருந்தே மீண்டும் தொடரக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுது. எந்த இடத்துல உங்களுக்கு பிரேக் ஆச்சோ அதே இடத்துலேருந்து மறுபடியும் மீண்டும் சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. இது வரைக்கும் எதெல்லாம் நீங்கள் இழந்தீங்களோ அதை எல்லாத்தையும் மீட்டெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. துரோகிகளை வெல்லக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க. அதே நேரத்தில் எல்லாத்தையுமே மாற்றிட்டு இந்த கடைசி 3 மாதமாக உங்களுக்கு எந்தெந்த விஷயங்களில் பெரிய அடிபட்டுச்சோ அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே மாற்றிட்டு உங்களுடைய எதிரிகள், உங்களுடைய துரோகிகள் எல்லாத்தையுமே வெல்லக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க. இது வரைக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே தீருங்க. அதாவது பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு தீர்ந்து மறுபடியும் பார்த்திங்கன்னா உங்களுடைய முதலீடுகளை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. இதனால் தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறதும் அதில் நல்ல ஒரு லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய யோகமாக இருக்க போதுங்க. ஸோ எல்லாருமே சொல்லிட்டு இருந்திருப்பாங்க,
ஆரம்பிச்சிங்க எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்தது, திடீர்னு இப்படி ஆயிடுச்சு, சரி விடுங்க அவ்வளோதானட்டு இருக்குது, இதுக்கு மேலே அதை வந்து ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த விஷயத்தையும் நீங்கள் மாற்றுற மாதிரி அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இருக்குங்க. உங்களுடைய தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய போட்டியாளர்களை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு திறன்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக மேம்படுங்க. வேலை செஞ்சிட்ருக்கிறவங்க வேலையில் வந்து நல்ல ஒரு பதவி உயர்வும் அதே நேரத்தில் சம்பள உயர்வுகளும் கூடிய நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வரப்போகுதுங்க. இந்த வேலை விஷயமாகவும் சரி, தொழில் ரீதியாகவும் சரி, வெளியூர் மற்றும் வெளிநாடு சென்று வரக்கூடிய ஒரு சில யோகங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு உருவாக போகுதுங்க. அதே நேரத்தில் இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட தடைகள் அப்படிங்கிறது கட்டாயமாக விலகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. நிறைய யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க, இந்த திருமணம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை அது மட்டும் நடந்தது அப்படின்னா எல்லாத்தையுமே நான் வந்து சமாளிச்சிருவேங்க, எல்லாமே இருந்தும் அது ஒன்று மட்டும்தான் எனக்கு ஒரு பெரிய குறையாக இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படுங்க. ரொம்ப நாளாக வந்து வீட்டுக்கு தேவையான சில பொருட்களை வாங்கணும், அதாவது வீட்டுக்கு தேவையான சில விஷயங்கள், ஒரு ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், டிவி, காரு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வாங்கணும்னு யோசிச்சவங்களுக்கு இந்த குரு பகவானுடைய பார்வை சுகஸ்தானத்தில் படும்பொழுது, அதாவது வீட்டிற்கு தேவையான சில பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு காலமாக இருக்க போதுங்க. அதே நேரத்தில் நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்க போகுது. ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது நிச்சயமாக தீருங்க. ஹெல்த்தில் ரொம்ப பிரச்சனைகள் வந்துகிட்டே இருந்தது, திடீர்னு தலை வலிக்குதுங்க, கை கால் வலி, நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வந்துகிட்டே இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக உங்களை விட்டு விலக போகுதுங்க. ஏன்னா அந்த 6ஆம் இடத்துல குரு பகவானுடைய பார்வை தனுசு ராசியில் படுறதுனால ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீருங்க. அதே நேரத்தில் இந்த 8ஆம் இடத்துல ராகு பகவான் மேலே இந்த குருவுடைய பார்வைப்படுறதுனால ஆயுள் சம்மந்தப்பட்ட கண்டங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக விலகுங்க. பாக்கிய சனியால் நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்க போது, ஒரு புதிய வீடு வாங்கக்கூடிய யோகமோ அல்லது நிலம் வாங்கக்கூடிய யோகமோ, ஒரு புதிய சொத்துக்களை வாங்குவதற்கான யோகம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படக்கூடிய காலமாக இருக்க போதுங்க. எதையெல்லாம் இழந்தோமோ அது எல்லாத்தையும் மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது, அதே நேரத்தில் அதுக்குண்டான பண தேவைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு பூர்த்தியாகும். கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனையை கொஞ்சம் கொஞ்சமாக குறைப்பீங்க. அதற்குண்டான ஆல்ட்ரேஷன் அப்படிங்கிறது பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஒரு இடத்துல வர வேண்டிய பணத்தை வாங்கி உங்களுடைய கடன் அடைக்கிறது அல்லது ஏதாவது பழைய சொத்துக்களை விற்று அது மூலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்துக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க. பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள், வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு பிரச்சனை எல்லாமே ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இருக்குங்க. அதே நேரத்தில் அந்த 12ஆம் இடத்துல வரக்கூடிய குருனால் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட காரியங்களையும் அதே நேரத்தில் வந்து கோயில் குளங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள், குடும்பத்தோட கணவன் மனைவி பெற்றவங்க எல்லோரும் சேர்ந்து சில ஆன்மீக காரியங்களில் ஈடுபடக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது, மகான்களையும் யோகிகளையும் சந்திக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க. ஸோ இதனால் வந்து ஆன்மீக காரியங்களில் ரொம்ப அதிகமாக வந்து ஈடுபடுறது நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுக்கும். அதே நேரத்தில் உங்களுடைய ராசியில் செவ்வாய் நீச்சம் அடைஞ்சிருக்காருங்க. அதே நேரத்தில் இந்த நீச்சபங்க ராஜயோகத்தையும் உருவாக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது. ஸோ இந்த காலகட்டங்களில் வீடு வேலையை முடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வீடு வேலையை, கட்டிட வேலையை செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. புதிய இடம் வாங்குவதற்கான முயற்சிகள் நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா இது ஒரு ராஜ யோகத்தை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்புங்க. உங்களுடைய ராசிக்கு மட்டும்தான் இந்த செவ்வாய் பகவான் நீச்ச கிரகமாக அமைப்புறார். அதே நேரத்தில் இந்த ஆரம்ப காலகட்டங்களில், இந்த தமிழ் புத்தாண்டு தொடங்கின காலகட்டங்களில் இந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியில் தான் இருக்க போகிறாங்க. அதே நேரத்தில் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வீடு சம்மந்தப்பட்ட யோகம், கட்டிடம் சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க. இந்த டைம்லேயே நீங்கள் வந்து இந்த வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான முயற்சிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. தந்தை வழி சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்து சேரும். அதே நேரத்தில் இந்த சொத்துக்களில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் அப்படிங்கிறது தீருங்க. ஸோ அந்த சொத்துக்கள் விற்பனை செஞ்சு அது மூலமாக ஏதாவது அசட்டை வந்துட்டு, அதாவது புதிய சொத்துக்கள் வாங்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணிங்கன்னா கூட இந்த காலகட்டங்கள் அதுக்குண்டான பலன்கள் அப்படிங்கிறது இருக்குங்க. அடுத்ததாக இந்த கல்வி சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக நல்லா இருக்க போகுது. மறதிகள் வருவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறதும் இருக்குங்க. ஏன்னா கல்வி சம்மந்தப்பட்ட அனுகூலம், இந்த 2ஆம் இடத்துல கேது பகவானுடைய பயிற்சி இருக்கனால கல்வி சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் தடுமாற்றத்தை கொடுக்குங்க. அதாவது ரிப்பீட்டடாக வந்து நல்லா படித்து அந்த எஜுகேஷன் அப்படிங்கிறது ஒரு தடவைக்கு படிக்கிறது ரெண்டு தடவை படிக்கும்போது தான் அந்த ஞாபக திறன்கள் அப்படிங்கிறது அதிகரிக்கும். ஞாபக மறதி வரக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க. அதுக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக ட்ரைனிங் எடுக்கிறதுனால இந்த ஞாபக மறதிக்கு உண்டான பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீருங்க.
தனத்தடைகள் அப்படிங்கிறது விலகும். கொடுத்த வாக்குறுதியை கட்டாயமாக காப்பாற்றக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. ஸோ இது வரைக்கும் இருந்த வந்த முயற்சிகள், அதாவது ஒரு தைரியமாக ஒரு காரியத்தில் இறங்க முடியல, எதனால் இந்த ஒரு தடுமாற்றம், ஏன்னா தேவையில்லாத அவப்பேர்கள் அப்படிங்கிறது நமக்கு வந்துகிட்டே இருக்குது. நான் எந்த விஷயத்தை பண்ணலைனாலும் அது அந்த பிரச்சனைகள் என்னை தேடி வர மாதிரி சில சூழல்கள்லாம் வந்துகிட்டே இருக்குது. இந்த மாதிரி சூழல்கள்லாம் மாறும் அப்படின்னா இந்த 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானுடைய பயிற்சியும் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் அப்படிங்கிறது கொடுக்குங்க. ஸோ எல்லா விஷயத்தையுமே வந்து சரியான விதத்தில் சரியான விஷயத்தில் கரெக்டாக முயற்சிகளை வந்து வழி நடத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இருக்கக்கூடிய காலகட்டங்களில், இந்த வரக்கூடிய காலகட்டங்களில் இதற்குண்டான தீர்வுகள் அப்படிங்கிறது, ஏன்னா எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது. இது வரைக்கும் இருந்து வந்த அஷ்டம சனி உங்களுக்கு விலகி பாக்கிய சனியாக மாற போகிறாருங்க. அதே நேரத்தில் 11ல் இருக்கக்கூடிய குரு 12ஆம் இடத்துக்கு உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் செவ்வாயும், 2ஆம் இடத்துல கேதுவும், 9ஆம் இடத்துல சனியும், அதே நேரத்தில் 8ல் ராகுவும் இருக்கிறதுனால நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது கொண்டு வந்து நிறுத்துங்க. முயற்சிகள் வெற்றி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது, தொழில் ரீதியாக இடம் மாற்றம், வேலை ரீதியாக வந்து வேறு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிச்சயமாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறது மேலோங்குங்க. தேவையில்லாத 3ஆம் நபர்களுடைய தலையீடுகள் இருந்ததுனால ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே தேவையில்லாத சில சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது உருவாயிருக்குங்க. அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து தீரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது, இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சில முயற்சிகள் அப்படிங்கிறது வெற்றி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்குமா அப்படின்னா, உங்களுடைய சுய ஜாதகத்தை முறையான விதத்தில் தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி சில முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.